வில்லேஜ் பேபிஸ்னால எப்போதும் பாரம்பரியம் தான். அந்த மாதிரி இன்னைக்கு பாரம்பரியமான சுவையான மீன் குழம்பு செய்ய போறோம். இன்னைக்கு என்ன மீன் சமைக்க போறோம்? விரால் மீன். விரால் மீன் செய்ய போறோம் நாங்க. குழம்பு தான் செய்யறோம். விரால் மீன் குழம்பு செய்ய போறோம் நாங்க. சுவையான விருந்து சாப்பிட வாங்க. நம்ம சேனல் வாழ்த்து வழங்களுக்கு மாட நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே பாக்குற நெஞ்சங்களுக்கு இன்னைக்கு அடட செம்மையான விரால் மீன் குழம்பு செஞ்சு ஆசை போறோம். அப்புறம் எழுதி வச்சுக்கிறேன். படா பண்ணி சொல்ல. படி பண்ணு. ஐயோ பாஸ். அச்சோ. வா வா போல. போட்டு சிமீர பேர்க்கறப்போ. எல்லாம் தண்ணில தான் முழுங்கிட்டு. அப்புறம் அடிக்காம என்ன பண்றது? என்னடா அந்த துளு சொல்லுது? சித்தி வங்காள புடிச்சிட்டு எல்லாம் போறது வீட்டுக்கு போறது. ஏதாவது தள்ளி விட்டுறாரு. எருமை மாடு அப்புறம் கொண்டு போ. ரொம்ப ரொம்ப நாஸ்தின்னு சொல்லாத. ஏய் என்னடா நான் ஓடுறவா என்னப்பா? ஏய் ஒன்னத்தான் பொண்ணே ஒன்னத்தான். ஏய் என்னடா இது? அக்கா நானே தண்ணி பெரிய போறலாம் நினைச்சு. நீ தண்ணி எடுத்துட்டு எல்லாம் ஊத்துனாலும் புடிச்சியா? என்னடா திருப்பி வருது? இப்ப வேற கபிச்சு அடிக்குது.
கைகால் நடுங்குதுங்க பசியால. சாப்பாடு அடிங்க இந்த மாசத்துல அரிசி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அது கலர்ன சாப்பாடுனா விரால் மீன் குழம்பு வைக்க பாத்திரம். மீன் வெட்டி அலசி ரெடியா இருக்கு. சாப்பாடு வடிச்சு ரெடியா இருக்கு. காய்கறி வெட்டி ரெடியா இருக்கு. சமைக்க நாங்க ரெடியா இருக்கோம். சுவையான விரால் மீன் குழம்பு வைக்க முதல்ல சுத்தமான எண்ணெய் ஊத்திக்கலாம். அடுத்தது வெந்தயம், மிளகு. அடுத்தது நம்ம வில்லேஜ் பேபிஸ் ரெடி பண்ண குட் பேபி தாளிப்பு வடகம். சின்ன வெங்காயத்துல தாளிப்பு வடகம் போட்டுருக்கோங்க. ரொம்ப சுவையானது. உங்களுக்கு தேவைன்னா அமேசான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்குறோம், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உரிச்சு வச்ச முழு பூண்டு, கருவேப்பிலை, கீனி வச்ச பச்சை மிளகாய், வெட்டி வச்ச சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், நறுக்கி வச்ச தக்காளி, மஞ்சள் சாந்து, தனி மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள், மல்லித்தூள், நீட்டே வரல. கல்லுப்பு, புளி கரைசல், வெட்டி வச்ச விரால் மீனை சேர்த்துக்கலாம். வாசனைக்கு மல்லித்தலை, ஊரே மணமணக்க, வீடே கமகமக்க, விரால் மீன் குழம்பு ரெடி. பாரம்பரியமான முறையில சுவையாக செஞ்ச விரால் மீன் குழம்பு அருமையா ரெடியா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு பார்க்கலாமே. இன்னைக்கு வந்து பத்மா விரதம், அவங்க வீட்டுல மாலை போட்டிருக்காங்க. ஸோ அவங்க சாப்பிட மாட்டாங்க. நாங்க 4 பேர் மட்டும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம். எவ்வளவோ மீன் குழம்பு சாப்பிட்ருக்காங்க. ஆனால் அந்த உயிரோட விரால் மீன் குழம்பு இன்னைக்கு செஞ்சு சாப்பிட்றது, அந்த சின்ன வெங்காயம், பெரிய பெரிய பூண்டு பல் இதெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சும்மா வேற லெவலில் இருக்கு. செம ருசியாக இருக்குங்க. அட ஆமாங்க, வாசிக்க சொன்னது மாதிரியா அந்த உயிரோட பிடிச்ச மீன் இந்த முழு வெங்காயத்தோட மீன் குழம்புக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குதுங்க.
குழம்புக்கும் விரால் மீன் குழம்புக்கும் டேஸ்ட் அடிபொலியா இருக்குங்க. நம்ம கிராமத்து சமையலே தனி சுவை தாங்க. விரால் மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. நாங்களே செஞ்ச பாரம்பரியமான விரால் மீன் குழம்பு சுவையா சுவை.